தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். நாளை மே 1ஆம் நாள். உலகமெங்கும் இந்த நாள் தொழிலாளர் நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாமும் இந்த நாளை தொழிலாளர் நாளாக நாடு தழுவிய அளவில் கடைபிடித்து வருகிறோம். நமது தொழிற்சங்கமான தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பில் மறைந்த முனைவர் மகாதேவன் அவர்கள் மாநில செயலாளராக பொறுப்பேற்ற நாளில் இருந்து இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருவதை நாம் அறிவோம். ஏப்ரல் 4ஆம் தேதியை இந்திய தொழிலாளர் தினம் என்றும், மே 1ஆம் தேதியை உலக தொழிலாளர் நாள் என்றும் நமது இயக்கம் கடைபிடித்து வருகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தொழிலாளர்களின் வேலை நாளை 8 மணி நேரமாக்கி அதிகாரபூர்வமாக அறிவித்த நாள் ஏப்ரல் 4. அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏப்ரல் 4ஆம் தேதியும் இந்த தொழிலாளர் தினத்தை இந்திய தொழிலாளர் தினம் அல்லது இந்திய தொழிலாளர் நாள் என்று கடைபிடித்து வந்திருக்கிறோம். இந்த முறை மே 1ஆம் நாள் நான் கேரள மாநிலம் வண்டிப்பெரியாரில் நடைபெறவுள்ள தொழிலாளர் நாள் நிகழ்வில் பங்கேற்க உள்ளேன். கேரளாவில் நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்படுகிறது. கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் இளம் சேக்குவாரா அவர்களும் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களும் அந்த பகுதியிலேயே தங்கியிருந்து தொழிலாளர்களை அணிதிரட்டி வருகின்றனர். நாளை பிற்பகல் 2 மணி அளவில் வண்டிப்பெரியார் என்னும் இடத்தில் பேரணி தொடங்குகிறது. பின்னர் அங்கே பொதுக்கூட்டமும் நடைபெற உள்ளது. அந்த நிகழ்வில் நான் பங்கேற்க இருக்கிறேன் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி தமிழ்நாடு எல்லையோர மாவட்டங்களை சார்ந்த தோழர்களும் அந்த நிகழ்விலே பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களை சார்ந்த இயக்கத் தோழர்கள் பெருவாரியாக இந்த நிகழ்விலே பங்கேற்க இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வண்டிப்பெரியார் பகுதிக்கு வர வேண்டும், உரிய நேரத்திற்கு வர வேண்டும். தொழிலாளர் நாள் நிகழ்விலே பங்கேற்று அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். நான் வண்டிப்பெரியாருக்கு செல்லும் வழியில் இயக்கத் தோழர்கள் இடையில் எந்த நிகழ்ச்சியையும் ஏற்பாடு செய்ய வேண்டாம். 2 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குகிறது என்றால் நான் அங்கே 1 மணிக்காவது போய் சேர வேண்டும். ஆகவே எனக்காக வழியிலே காத்திருக்காமல் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து இயக்கத் தோழர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்பதற்காக வருகிற தோழர்கள் நேரத்தே புறப்பட்டு வண்டிப்பெரியாருக்கு போய் சேர வேண்டும், பாதுகாப்பாக போய் சேர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு கேரள மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் நிர்வாக குழுவை நியமனம் செய்திருக்கிறது. மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட அந்த மண்ணில் பரவலாக பறக்கிறது. கடந்த காலங்களில் இடுக்கி மாவட்டம், குறிப்பாக மூணாறு பகுதியில் தோட்டத் தொழிலாளர்களிடையே இந்த இயக்கம் நிலை பெற்றது, வளர்ச்சியடைந்தது, வலுவடைந்தது. இப்போது தமிழ் அல்லாத
மலையாளம் பேசக்கூடிய, மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட அந்த மண்ணின் மைந்தர்கள் எல்லா மாவட்டங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளர்த்து வருகிறார்கள். இயக்கத்தின் கொடியை இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்படுகிறது என்பதை மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அந்த விழா வெற்றிகரமாக அமைய தமிழக எல்லையோரத்தை சார்ந்த சிறுத்தைகளும் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும், உரிய நேரத்திற்கு வந்து சேர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையில் நமது தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பில் ஆங்காங்கே தொழிற்சங்கங்களின் பொறுப்பாளர்கள் மே 1ஆம் தேதியை முன்னிட்டு 5ஆம் தேதி வணிகர் தினம் நமது கட்சியின் வணிகரணி மாநில செயலாளர் இலக்கடை செல்வராஜ் அவர்கள் ஆண்டுதோறும் இந்த நாளை கடைபிடித்து வருகிறார், கொண்டாடி வருகிறார். தமிழகம் தழுவிய அளவில் வணிகரணி பொறுப்பாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து மாநாடுகளை நடத்தி வருகிறார். இந்த ஆண்டும் அப்படி முன்னணி பொறுப்பாளர்கள் ஊக்கமுடன் பணியாற்ற வேண்டும். பொறுப்பாளர்களை மட்டுமின்றி வணிகர்கள் பலரையும் அந்த மாநாட்டில் பங்கேற்க செய்ய வேண்டும். அவர்கள் வணிகரணி உறுப்பினராக இல்லாமல் இருக்கலாம், வணிகரணி பொறுப்பாளர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவாளர்களாக வணிகரணியிலே இணைந்து செயல்படக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கலாம். அத்தகைய தோழர்களை எல்லாம் உரிய போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்து கோயம்பேடு அருகே நடைபெறவுள்ள தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணிகரணியை சார்ந்த பொறுப்பாளர்கள் மட்டுமின்றி கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் வணிகரணி மாநாடு சிறப்புற நடந்தேறுவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மே 18 முள்ளிவாய்க்கால் இனக்கொலை என்கிற பெரும் துயரம் அரங்கேறிய நாள். குறிப்பாக ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனை ஒருங்கிணைக்கும் பணியை இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மேற்கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் இந்நிகழ்வை சிறப்புற தலைமையிலான அந்த சிங்கள பேரினவாத அரசு அறிவித்தது. மே 18ஆம் நாள் யுத்தத்தை நிறுத்துகிறோம், பயங்கரவாதத்தை ஒழித்து விட்டோம் என்று ராஜபக்சே அறிவித்த நாள் என்பதை உலகம் அறியும். எனவே நாம் மே 18ஆம் நாளில் அந்த பெரும் துயரத்தை, இனக்கொலை துயரத்தை ஆண்டுதோறும் நினைவு கூர்ந்து களப்படியான புலிகளுக்கும் இதர போராளிகளுக்கும் வீரவணக்கம் செலுத்தி வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு மே 18 மாலை 5 மணி அளவில் நம்முடைய கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் ஒருங்கிணைக்கப்பட உள்ள இந்த நிகழ்வில் அனைவரும் பங்கேற்று வீரவணக்கம் செலுத்த வேண்டும். குறிப்பாக ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலாளர்கள், அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கிற நிர்வாகிகள், துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்று இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும். நம்முடைய போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நாம் வீரவணக்கம் செலுத்த வேண்டும். எனவே இயக்கத் தோழர்கள், குறிப்பாக ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தை சார்ந்த முன்னணி தோழர்கள் இந்த நிகழ்வுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும், வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மே 31 மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேரணியை நாம் நடத்த இருக்கிறோம். ஏற்கனவே நான் அறிவித்திருக்கிறேன், நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்த மே 31ஆம் தேதி வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து மாபெரும் கண்டன பேரணியை நாம் நடத்துகிறோம். எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து திருச்சிராப்பள்ளியிலே லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி தமிழக அரசியலை மட்டுமல்ல இந்திய அரசியலையே சிறுத்தைகளை நோக்கி திரும்ப வைத்தோம் என்பது வரலாற்று உண்மையாகும்.
அதே போன்றதொரு ஒரு மக்கள் விரோத சட்டம்தான், தேச விரோத சட்டம்தான், அரசமைப்பு சட்ட விரோத சட்டம்தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம். நமது இயக்கத்தின் சார்பிலே இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்திய நிலையிலேயே வக்ஃபு திருத்த சட்டத்தை மறுபடியும் விவாதத்திற்கு கொண்டு வந்தார்கள். அந்த விவாதத்திலே பங்கேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் கடுமையாக கண்டித்து பேசியதை நீங்கள் ஊடகங்களில் கண்டிருக்க முடியும். அது மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்றத்திலே இதை எதிர்த்து நாம் வழக்கு தொடுத்திருக்கிறோம். வழக்கும் விசாரணைக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வக்ஃபு திருத்த சட்டம் மக்கள் விரோத சட்டம், ஜனநாயக விரோத சட்டம், மதசார்பின்மைக்கு எதிரான சட்டம், அப்படி பார்த்தால் அது அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரான சட்டம். எனவே அந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நாம் இந்த பேரணியை நடத்த இருக்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்தில் எப்படி லட்சக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்றீர்களோ அதே போல் இந்த சட்டத்தை எதிர்க்கிற இந்த மாபெரும் பேரணியிலும் லட்சோப லட்சக்கணக்கில் சிறுத்தைகள் அணிதிரள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நாள் மிக குறைவாக இருக்கிறது. இப்போதே தோழர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்க வேண்டும். ஆங்காங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பேரணி திருச்சிராப்பள்ளியில் வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து பேரணி என்கிற விளம்பரங்களை எழுத வேண்டும். துண்டறிக்கைகளை அச்சிட்டு மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். பெண்களை கணிசமாக மாநாட்டுக்கு, அந்த பேரணிக்கு அழைத்து வர வேண்டும். அவர்களை பங்கேற்க செய்ய வேண்டும். மாவட்ட செயலாளர்களின் கடமைதான் இது என்று கண்டும் காணாமல் இருந்து விடாமல், கட்சியில் உள்ள ஒவ்வொருவருடைய கடமை இது. தேர்தல் நெருங்குகிற சூழலில் நாம் இந்த ஒரு பேரணியை, கொள்கை சார்ந்த பேரணியை ஒருங்கிணைக்கிறோம். மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். தேர்தலை குறிவைத்து இந்த நடவடிக்கை என்று இல்லாமல் நாட்டின் பாதுகாப்பு, மக்களின் பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் இந்த சட்ட எதிர்ப்பு பேரணியை நாம் நடத்தி இருக்கிறோம். எனவே எனது அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, மே 31 திருச்சிராப்பள்ளியில் நடைபெறவுள்ள பேரணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும். அது உங்கள் கைகளில்தான் உள்ளது. எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நீங்கள் இப்போதே மே 11க்கு தயாராக வேண்டும். திருச்சியை நோக்கி அணிவகுக்க வேண்டும். தமிழக அரசியல் களத்தில் ஒரு சாதனையை இன்னொரு சாதனையால் வீழ்த்தக்கூடிய வலிமை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குத்தான் உண்டு என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தேசம் காப்போம் பேரணியை விட மாபெரும் பேரணி இந்த பேரணி என்று சொல்லத்தக்க வகையில் குறுகிய கால இடைவெளிதான் என்றாலும் கூட அவ்வாறு பலரும் போற்றத்தக்க வகையில் இந்த பேரணி அமைய வேண்டும். அதற்கு அனைவரும் இணைந்து ஊக்கமுடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கட்சியின் மறுசீரமைப்பு குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் மேலிட பொறுப்பாளர்கள் கூட்டத்திலும் விரிவாக நான் பேசியிருக்கிறேன். மேலிட பொறுப்பாளர்கள் பலர் தாம் பணியாற்றிய தொகுதிகளில் இருந்து கமுக்க அறிக்கைகளை தலைமைக்கு அளிக்க அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அனுமதிக்கப்படுகிறது என்றாலும் கூட காலம் தாழ்த்தாமல் உரிய நேரத்தில் அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நேரடியாக என்னிடத்திலேயே அதை ஒப்படைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அந்த கமுக்க அறிக்கைகளை கலந்தாய்வு செய்வது அவசியமானதாகவும் இருக்கிறது என்பதால் மேலிட பொறுப்பாளர்கள் வேறு எவருக்கும் இந்த தகவல் செல்லாத வகையிலே நீங்கள் எழுதக்கூடியவை எவையாக இருந்தாலும் அவை யாருக்கும் கசியாத வகையிலே நீங்கள் உரிய பொறுப்புணர்வோடு என்னிடத்தில் வந்து சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுக்கிறேன்.
இதற்கிடையிலே மே 6ஆம் தேதி சிதம்பரத்தில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நடைபெற உள்ளது. சிதம்பரத்தில் என்று சொன்னால் அது கடலூர் மாவட்டம் முழுவதும் ஒருங்கிணைக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. எனவே கடலூர் மாவட்டத்து தோழர்கள், குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் எஞ்சியுள்ள 4 நாட்களில் திறம்பட செயலாற்ற வேண்டும், தீவிரமாக செயலாற்ற வேண்டும். முக்கியமான பொறுப்பாளர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களோடு பேசி திரளை அங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கட்டுப்பாடாக வந்து கட்டுப்பாடாக நிகழ்வுகளை பங்கேற்று கட்டுப்பாடாக திரும்பி வீடு போய் சேர வேண்டும். ஆகவே மே 6ஆம் தேதி சிதம்பரத்தில் நடைபெறவுள்ள தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவிலே நீங்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். மற்றும் பாதுகாப்பான முறையிலே வீடு திரும்ப வேண்டும், அதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வின் போதும் நமக்கு துயரமளிக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் அவ்வப்போது வந்து சேர்வதை மனதிலே வைத்துதான் இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன். எனதருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இந்த தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் நெஞ்சிலே இருத்தி கொள்ள வேண்டும். அதற்கேற்ப முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். மே 1ஆம் தேதி தொழிலாளர் நாள் நிகழ்வும், மே 5ஆம் தேதி வணிகர் மாநாடு நிகழ்வும், மே 6ஆம் தேதி சிதம்பரத்தில் நடைபெறவுள்ள தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவும் சிறப்பாக நடந்தேற உங்களுடைய முழுமையான பங்களிப்பு தேவை. நமக்கிடையில் அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக பல்வேறு நெருடல்கள் இருக்கலாம். அவற்றையெல்லாம் இப்போதைக்கு பொருட்படுத்த வேண்டாம். அதை தாண்டி இயக்க நலன், பொதுமக்களுடைய நலன், கட்சி தலைமையின் நலன் போன்றவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இயக்கத் தோழர்கள் களப்பணி ஆற்ற வேண்டும், கடமை ஆற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். மீண்டும் ஒருமுறை